நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருவள்ளூரில் பாயும் ஆரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பொன்னேரி அருகே ஆண்டார்மடம் பகுதியில் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் பிரபு இணைந்திருக்கிறார். பிரபு, கள சூழல் என்னவாக உள்ளது? வணக்கம் கௌதமி. தமிழக எல்லையை ஒட்டியுள்ள ஆந்திர மாநிலத்தில் பரவலாக கனமழை பெய்ததன் காரணமாக பிச்சாட்டூர் அணைக்கட்டு நிரம்பி அணையிலிருந்து உபரி நீராக 800 கன அடி வீதம் ஆரணி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக 60க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில ஆரணி ஆற்றில் திறந்துவிடப்பட்ட நீர் மற்றும் பழவேற்காடு, பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையின் காரணமாகவும் பிச்சாட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரின் காரணமாகவும் ஆரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது. இந்த நிலையில் பழவேற்காடு அருகே உள்ள ஆண்டார்மடம் பகுதியில் ஆரணி ஆற்றின் குறுக்கே இருந்த தரைப்பாலம் முற்றிலுமாக வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீஞ்சூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆண்டார்மடம் வழியாக பழவேற்காடு செல்லக்கூடிய பிரதான சாலை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றிச் செல்ல வேண்டிய அவல நிலைக்கு ஆளாகியுள்ளனர். ஆண்டுதோறும் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போதெல்லாம் இந்த தரைப்பாலம் அடித்துச் செல்லப்படுவதும் பின்னர் அதிகாரிகளால் தற்காலிகமாக சரி செய்யப்படுவதுமான நிலையை மாற்றி மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பிரபு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.